தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே இளம்பெண் பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும், வேண்டுமென்றே அந்த பெண்ணை சீரழித்த கவிதாசன் என்பவரை அவரது காதலர் போல் சித்தரித்து ஊடகங்கள் அந்த பெண்ணிற்கு அநீதி இழைத்துள்ளதாகவும் விடிய அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கூட்டு பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட அப்பெண்ணை பெண்கள் ஆணைய உறுப்பினர்கள் உட்பட எந்த அரசு அதிகாரிகளும் சந்திக்கவில்லை என்றும், சட்டப்பூர்வமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய இடைக்கால இழப்பீடு கூட கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதுடன் தனக்கு அநீதி இழைத்த மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வலியுறுத்துவதாக தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய இருவரை கைது செய்யாமல் காவல்துறையினர் அவர்களை சாட்சியாக பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளதாகவும், இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தொடர்ந்து பல பெண்களை சீரழித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தூக்கில் போட வேண்டிய குற்றவாளிகளுக்கு போலீசார் துணை போவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. விடிய அரசின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்கள் துப்பாக்கியை தூக்கும் பூலான் தேவிகளாக மாறக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக 2ஆம் கட்ட நஞ்சை நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பு வெளியானதை கண்டித்து ஏகனாபுரம் கிராமத்தில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராம பகுதிகளை உள்ளடக்கி பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. விமான நிலையம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஏகனாபுரத்தில் உள்ள நிலத்தை கையகப்படுத்தும் 2ஆம் கட்ட நிலையெடுப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்றும், தங்களை விடிய அரசு தற்கொலைக்கு தூண்ட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சார்பில் ஏகனாபுரம் கிராமத்தில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.